தேனீயும் கண்ணாடியும். ஒரு நாள் ஒரு சிறிய தேனீ தவறுதலாக ஒரு கண்ணாடி அறைக்குள் நுழைந்தது. அதன் கண்கள் எல்லாவற்றையும் ஆராய விரும்பின. சற்றே பூவின் வாசம், மேஜையில் இருந்த சில உணவுகள், அவையெல்லாம் தேனீக்கு புதுமையாக இருந்தது. ஆனால் சில நேரம் கழித்து வெளியில் இருக்கும் சூரிய ஒளியும் பச்சை மரங்களும் அதன் மனதை இழுத்தன. வெளியில் செல்ல வேண்டும் என்று தேனீ எண்ணியது. அது நேராக கண்ணாடி ஜன்னலின் பக்கம் பறந்து டப் டப் என்று மீண்டும் மீண்டும் கண்ணாடியை மோதத் தொடங்கியது. இங்கேதான் வழி இருக்கும் என்று தேனீ பிடிவாதமாக கண்ணாடியை தட்டி கொண்டே இருந்தது. ஜன்னலுக்கு அப்பால் அழகான உலகம் தெரிந்தது. அதனால் இதுதான் வழி என்று நம்பி தொடர்ந்து கண்ணாடியை அடித்தது. பலமுறை முயற்சி செய்தும் தேனீயால் வெளியே செல்ல முடியவில்லை. பிறகு ஒரு கட்டத்தில் சோர்ந்து போன தேனீ இறந்தே போனது. ஆனால் அந்த தேனீக்கு தெரியவில்லை, அறையின் கதவு திறந்திருந்தது. இப்படிதான் நம்மில் பலரும் வாழ்வில் முன்னேறுவதற்கான பாதை இதுதான் என தேர்வு செய்கிறோமே தவிர அது சரியான பாதைதானா என்பதை கவனிக்க மறந்து விடுகிறோம்.